நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா சஃபர் ஆனாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சது இந்தியாவுக்கு. அதாவது தேர்ட் டேல இருந்து ஸ்டார்ட் ஆகி, தேர்ட் டே எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோர்த் டேக்குள்ள ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இனிஷியலா ஜெய்ஸ்வால் விக்கெட்டை விட்டாலும் அடுத்தது கேஎல் ராகுல் ஸ்டாண்ட் பண்ணாரு. அது இப்படி வந்து நல்ல பயங்கரமா பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்தாங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன தப்பு பண்ணமோ அதை ரெக்டிஃபை பண்ணவே இல்லை அந்த இடத்துல. 364 செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம ஆல் அவுட் ஆயிட்டோம். உண்மையாலுமே சொல்ல போனாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த பர்டிகுலர் ஸ்கோருக்கு இங்கிலாண்டை சுருட்டினதுக்கான முக்கியமான காரணம் பும்ரா மட்டும்தான். கிட்டத்தட்ட 6+ கேச்சஸ் விட்டு ஒரு மேட்ச், அது ஒரு இன்னிங்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சோகமான விஷயங்க இந்தியன் டீமுக்கு. ஃபீல்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி பும்ரா, ஃபீல்டிங்கை விட்டுருங்க, பவுலிங்ல பும்ரா அப்படின்ற ஒரு பர்சன் எடுத்து தனியா வச்சுட்டோம் அப்படின்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து அவே கண்டிஷன்ஸ்ல உண்மையாலுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அது அவங்க தப்பு கிடையாது. பட் ஆனா அங்க பெர்ஃபார்மன்ஸே நடக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு இந்தியன் டீமோட பவுலிங் ஃபியூச்சரை நினைச்சா. ஸோ இது ஒரு சைடு இருக்கும்போது, இந்த சைட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 365 ஆல் அவுட் வித் 7 ரன்ஸ் லீடு, மொத்தமா 371 டார்கெட் கொடுத்தாங்க. இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமுக்கு பஸ் பால், அந்த மாதிரி ஒரு கோச் லைக் பிரெண்டன் மெக்கலம் இருக்கிற கோச்சுக்கு கிட்டத்தட்ட 96+ ஓவர்ஸ் வெறும் 360 370 தான் டார்கெட் கொடுத்தீங்கன்னா அவங்க சும்மா விடுவாங்களா? ஃபர்ஸ்ட் நாள்லயே அவங்களோட இன்டென்ட்டை காமிச்சிட்டாங்க. ஆஃப்டர் டீ பிரேக்கே இந்தியா ஆல் அவுட் ஆகும்போது நாங்க எப்படி மறுநாள் ஆட போறோம் அப்படின்ற இன்டென்ட்டை காமிச்சாங்க. இனிஷியலாவே டமால் டுமில் அடிச்சாங்க. ஒரு 30+ ரன்ஸ் ஃபர்ஸ்ட் நாளே வந்துச்சு பிஃபோர் த எண்ட் ஆஃப் டே 4.